ஹலோ guys, இது நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஓஎஸை வந்து எப்படி வந்து டெவலப் பண்ணலாம் கேட்குறாங்க. அதாவது விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓ வேறு எப்படி டெவலப் பண்ணலாம் கேட்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப் பிசியில் வந்து விண்டோஸ் 10 நம்ம சர்ச் பண்ணோம்னா அஃபிஷியல் சைட்டு வரும். ஆமாம், அஃபிஷியல் சைட்லேருந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அஃபிஷியல் சைட்டு. ஆனால் லேப்டாப் பிசிஸில் பார்த்தீங்கன்னா அப்டேட் நவுங்கிறதான் காட்டுமே தவிர நம்ம ஐஎஸ்ஓ ஃபைல் டெவலப் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து காட்டாது. பட் நம்மளோட மொபைலில் நம்ம டெவலப் பண்ண போகிறோன்னா சேம் வெப்சைட்டில் வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் டெவலப் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். பட் இதை நம்ம வந்து எப்படி நம்ம லேப்டாப் பிசியில் வந்து டெவலப் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அது சிம்பிள் ஒரே ஒரு மெத்தட் தான். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சின்னு பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுவேன், மொபைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கு வரி போகலாம். இதில் நீங்கள் விண்டோஸில் வந்து டெவலப் பண்ணுறது வந்து ஈஸி தாங்க, கஷ்டம் எல்லாம் கிடையாதுங்க. அப்டேட் நோங்கிற கொடுத்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஐஎஸ்ஓவை ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம். உங்களோட சிஸ்டம் ஆர் லேப்டாப் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா F12ங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் கோடிங் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது இந்த ப்ரௌசர் ஆர் இந்த பேஜோட கோடிங் செக்ஷன் எல்லாமே இங்கே வந்து ஓப்பன் ஆகும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே இந்த எலமெண்ட்ஸை லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டரோட ஸ்க்ரீன், அதாவது லேப்டாப் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் ஒரு மொபைல் ஸ்க்ரீன், ஒரு ஃபோட்டோஸ் இருக்கும். சப்போஸ் அது வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரில் இல்லைன்னா அதை கிளிக் பண்ணிவிங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் வரும். இது வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் கொடுத்துவோங்க. ரிஃப்ரெஷ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பக்கம் ரிஃப்ரெஷ் ஆகும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜுமே ரிஃப்ரெஷ் ஆகும். ரிஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் சிம்பிளாக சொல்ல போகிறேன், இது வந்து மொபைல் வியூக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். மொபைல் வியூக்கு வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்துச்சு. விண்டோஸ் 10 2023 அப்டேட்டுங்கிறத போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து இப்போ செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். செலக்ட் எடிஷன் கொடுத்து நீங்கள் வந்து எடிஷன் லோட் ஆகும். லோடாக வந்ததுக்கப்புறம் எடிஷனை கொடுத்துவாங்க. விண்டோஸ் 10 மல்டிபிள் எடிஷன், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்தவங்க. சேம் மெத்தட் நீங்கள் வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணாலும் ஓகே தான். உங்களுக்கு நெட் எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லேப்டாப் பொறுத்தவரைக்கும் எக்ஸ்ட்ரா நெட் வந்து எடுத்துக்கோ, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து லாங்குவேஜ் சூஸ் ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னலாக வந்து கொடுத்துவாங்க. ஏன்னா நான் வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் தான் கொடுக்குறேன். அது போதுமானது. இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துவாங்க. கன்ஃபார்ம் கொடுத்தா பார்த்தீங்க இந்த பேஜில் வந்து அது வந்து 64 பிட் வேணுமா 32 பிட் வேணுமான்னு கேட்போம். நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா 64 பிட்டு தான். 32 பிட்டுங்கிறது ஓல்டு மாடல். நீங்கள் வந்து 64 பிட்டை வந்து டவுன்லோடு கொடுத்தாலே போதும், அது வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நம்ம லேப்டாப் பிசியில் இருக்கக்கூடிய க்ரோம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தாங்க டவுன்லோட் ஆகும். உங்கள் நெட் ஸ்பீடை பொறுத்து சம்டைம்ஸ் வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ அதே தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ நான் டவுன்லோட் கொடுத்துருக்குறேன். 64 பிட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்துவோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 hours காட்டுது. அதுக்கு மேலே போகும் 5.7 GB. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து குறையுது கூட, அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணி தான் நான் இப்போ வந்து டவுன்லோட் கொடுத்தேன். அப்படி நம்ம டவுன்லோட் கொடுத்தா வந்து க்ரோமில் தான் டவுன்லோட் ஆகும். இப்போ இதை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போய்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணுற நீட் டவுன்லோட் மேனேஜருங்கிறத ஓப்பன் பண்ணிவிங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் தான் இதை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மினிமைஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து 64 பிட் டவுன்லோடு கொடுத்துக்கலாம். பட் இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. 64 பிட் டவுன்லோட் அங்கே போகும். போயிட்டு டேரெக்டாக வந்து அங்கேருந்து கேன்சல் ஆகி டேரெக்டாக வந்து இந்த ஆப்புக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் எவ்வளோ ஸ்பீடாக டெவலப் பண்ண முடியும் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 2 hours ஸ்டார்டிங் அடிச்சு இங்கே பார்த்துட்டிங்களா 30 minutes அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிங்க. சேம் டைம் வந்து ஐஎஸ்ஓ டெவலப் பண்ணுறோம். இதே மெத்தட் வந்து யூஸ் பண்ணிவிங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை, கேன்சல் அடிச்சிடலாம். இதை இப்போ வந்து க்ளோஸ் பண்ணதுன்னா நீங்கள் F12ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிங்க. இதே பேஜ் தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து இப்போ வந்து நம்ம இதை பழையபடி மாற்றணும்னா ஜஸ்ட்டு ரிஃப்ரெஷ் கொடுத்துட்டிங்கனால இப்போ வரும். இப்போ நீங்கள் இதில் வச்சு நீங்கள் வந்து டவுன்லோடு கொடுத்தாலும் டவுன்லோட் ஆகாது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், டவுன்லோட் எனக்காகல. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆனாலும் ஆகலாம். நான் வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்த டைம் டேரெக்டாக வந்து நம்ம சர்ச்சிங் பிளேஸுக்கு தான் போச்சு. அதாவது கூகுள் வந்து சர்ச்சிங் இது தான் போச்சு. அதனால் நானும் அதை வந்து பெரிய அளவு கட்டுக்கல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணாலே போதும். இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிவிங்க. இது வேண்டாம்னா நம்ம டெலீட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகும். அந்த மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஓஎஸ் எப்படி டெவலப் பண்ணலாங்க பார்த்துருப்பீங்க. உங்களோட லேப்டாப் பிசியில் அப்டேட் இல்லாமல் நீங்கள் வந்து ஐஎஸ்ஓ ஃபைலை எப்படி டெவலப் பண்ணலாங்க பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டேட்டா ரெக்கவரி ஒர்க் பண்ண நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணிவிங்க.
வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.